மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குமரி அனந்தன் சிறுநீரக பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகளும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் குமரி அனந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் இரங்கல் பதிவை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரத்தில் மார்ச் 19, 1933 பிறந்தவர் குமரி அனந்தன். சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ணன் மற்றும் தங்கம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்த அவரது இயற்பெயர் அனந்தகிருஷ்ணன். இதுவே பின் நாட்களில் குமரி அனந்தன் என்றானது. தமிழ் மீது ஆர்வம் கொண்ட குமரி அனந்தன் தமிழில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார். இவருக்கு 4 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியாக இருந்த குமரி அனந்தன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். 5 முறை எம்எல்ஏவாகவும் நாகர்கோவில் தொகுதி எம்பியாகவும் இருந்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மா மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் குமரி அனந்தன். இலக்கிய செல்வர் என்று புகழப்பட்ட குமரி அனந்தன் தமிழ் இலக்கியத்தில் வித்தகராக விளங்கினார். கலித்தொகை இன்பம், படித்தேன் கொடுத்தேன், நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் உள்ளிட்ட 25க்கும் அதிகமான நூல்களை இயற்றியுள்ளார். பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும், தர்மபுரியில் பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மக்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாத யாத்திரைகளும் மேற்கொண்டுள்ளார். அரசியலில் குமரி அனந்தன் நேற்று நள்ளிரவு உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் சென்றுள்ள நிலையில் அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரது மகளும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருமான இலக்கிய செல்வர் திரு குமரி அனந்தன் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இலக்கிய செல்வர் திரு குமரி அனந்தன் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய நிலையில் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். குமரி அனந்தனின் மகளும் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து பேசி வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தமிழ் பற்றாளரும் சிறந்த இலக்கிய பேச்சாளருமான குமரி அனந்தன் புரட்சித் தலைவி அம்மா மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் என சின்னம்மா அவருக்கு தெரிவித்த இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் கருப்பு தினமாக 1989 ஆண்டு மார்ச் 25 புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்தில் திமுகவினர் தாக்கிய அன்று மாற்றுக் கட்சியை சேர்ந்த உறுப்பினராக இருந்த போதும் அம்மா அவர்களுக்கு திரு குமரி அனந்தன் மிகவும் உறுதுணையாக இருந்ததை இந்த நேரத்தில் எண்ணி பார்ப்பதாக
புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களை இழந்து வாடும் அவருடைய மகளும் முன்னாள் ஆளுநருமான சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மறைந்த குமரி அனந்தனின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள குமரி அனந்தனின் உடலுக்கு மாலை அணிவித்து நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினருக்கும் குமரி அனந்தனின் மகளும் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து பேசி வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். குமரி அனந்தன் 5 முறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மொத்தம் 19 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குமரி அனந்தன் நேற்று நள்ளிரவு உயிரிழந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்றிருக்கிறார். தொடர்ந்து மாலை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். குமரி அனந்தனின் மகளும் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து பேசி வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம்.